கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இதுவரைக்கும் யாருக்குமே தெரிந்திருக்காது. வெளியில் பார்ப்பவர்களுக்கு நீங்கள் எப்போதும் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கும் ஒரு மாபெரும் புத்திசாலியாகவோ அல்லது ஆன்மீக முதிர்ச்சி பெற்ற ஒரு ஞானியாகவோ தான் அனைவருடைய கண்ணுக்கும் நீங்கள் தெரிவீர்கள். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கற்றுக்கொண்ட பாடங்கள், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட அவமானங்கள், அது எல்லாமே மற்றவர்கள் பார்த்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதற்கு ஒரு உதாரணமாக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீர்கள். இன்னும் சிலரை எப்பொழுதுமே ஒரு புத்திசாலியான ஒரு மனிதராகவோ அல்லது ஆன்மீகத்துல சிறந்தவனாகவோ உங்களை அனைவரும் எப்பொழுதுமே இப்படி நினைத்து கொண்டும் இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய ஆழ் மனதிற்குள் எப்போதும் ஒரு ஓயாத சிந்தனை, சூறாவளியும் மாபெரும் மனக்குழப்பமும் குமரிக்கொண்டேதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும் என்பது உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. உங்களுடைய மனதிற்குள் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறது, சில வழிகள் இருக்கிறது, சில கவலைகள் இருக்கிறது என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த சில விஷயங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க நம்ம எடுத்த முடிவு சரிதானா? நாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? நம்முடைய தார்மீக கொள்கைக்காக நாம் இன்னும் எத்தனை இழப்புகளை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு கேள்விகள் உங்களுடைய மூளையை துளைத்து கொண்டேதான் இருக்கும். உங்களுடைய மூளைகளை துளைத்து கொண்டு இன்னும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் சில வழிகளையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். இந்த தீராத குழப்பங்களினாலும் எதிர்காலம் குறித்த பயத்தினாலும் பல இரவுகளில் நீங்கள் தூக்கத்தை இழந்து தவித்திருக்கக்கூடிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நிச்சயமாக இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய இந்த ஆழ்மன குழப்பத்தை வெளியில் சொன்னால் இந்த சுயநல உலகம் உங்களை ஒரு பலவீனமானவராக கருதிவிடும் என்ற ஒரு பயத்தால் அதை உங்களுக்குள்ளேயே பூட்டி வைத்து மௌனமாக எரிந்து கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டேதாங்க இருப்பீங்க. அந்த வழிகளும் இன்னமும் தீராமல் உங்களுக்குள்ளே இருந்து கவலைக்கு மேல கவலைகளையும் சில வழிகளையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தெரிவியுங்கள். நீங்கள் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள உடைந்து போய் இருப்பீங்க. கும்பம் ராசியினருக்கு பிரபஞ்சம் கொடுத்த ஆக சிறந்த சாபம் மற்றும் வரம் என்ன தெரியுமா? அது உங்களுடைய அந்த போலி புன்னகை தாங்க. அந்த போலி புன்னகையால் உங்களுடைய மனதிற்குள் ஆயிரக்கணக்கான கவலைகளும் ஆயிரக்கணக்கான வழிகளுமே உங்களுக்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டேதான் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் இப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக உள்ளுக்குள்ள எவ்வளவு பெரிய துரோகமும் ரணமும் நடந்திருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் முகத்தில் ஒரு அழகான புன்னகையை ஏந்தி வலம் வரக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எப்போதுமே இருந்து கொண்டேதான் இருப்பீர்கள். எது நடந்தாலும் அதை நம்ம தாங்கிக் கொள்ள வேண்டும், அதை வெளியில் காட்டக்கூடாது. நம்ம ஒரு வேளை சோர்ந்து விட்டோம் என்று அனைவருக்கும் தெரியக்கூடாது என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். அதனாலேயே நீங்கள் எப்பொழுது மனதிற்குள்ள எவ்வளவு வழிகள் இருந்தாலும் அதனை எப்பொழுதுமே நீங்கள் வெளியில் காட்ட மாட்டீங்க, மனதிற்குள்ளேயே வைத்துக் கொள்வீங்க. ஆனால் தனியாக இருக்கும் பொழுது அதை நினைத்து வருத்தப்படுவீங்க. ஏன் கண்ணீர்கள் கூட உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து நிச்சயமா வரவும் செய்யும். எல்லாம் நன்றாக இருக்கிறது, எனக்கு என்ன குறை என்று நீங்கள் வெளியில் சிரித்து பேசி கொண்டிருக்கக்கூடிய அதே ஒரு நொடியில் உங்களுடைய உள்ளங்கள் 1000 துண்டுகளாக உடைந்து சிதறி கொண்டேதான் இருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்து கொண்டே இருக்கும். நள்ளிரவில் தனிமையில் இருக்கும்போது அந்த போலி புன்னகையின் முகமூடி கலன்று விழும்பொழுது உங்களின் ஆழ் மனதின் கதறல் உங்களை நிலைத்தடுமாற செய்து கொண்டும் சில வழிகளையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். மற்றவர்களின் கண்ணீரை துடைக்க ஓடும் நீங்கள் உங்களின் சொந்த இதயம் இரத்த கண்ணீர் வடித்து உடைந்து கிடந்த தருணங்களில் அதை யாருக்கும் தெரியாமல் மறைத்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெரிய ஒரு கொடுமையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த அளவுக்கு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கும். அதெல்லாம் நடந்தது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இன்னமும் வெளியில் வர முடியாமல் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் இன்னும் வழிகளையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்றுதான் கூற வேண்டும். நீங்கள் வேண்டுமென்றால் காத்திருந்து பாருங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அதற்கு முன்பாக நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே நடக்கப் போவதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஏதேனும் தவறாக கூறியிருந்தாலோ அல்லது பொய் ஏதாவது கூறியிருந்தாலோ என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைத்துக்கொண்டு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய அதிபதி உங்களுக்கு சரியான ஒரு பாதையை காட்டப் போகிறார். நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு பாதையை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுப்பார். அந்த ஒரு பாதையின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை
இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா முன்னேறவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் இப்போது உங்களின் சொந்த ராசியிலேயே சஞ்சரிப்பதோடு பூர்வ புண்ணிய அதிபதியின் பேராதரவும் கிடைப்பதால் உங்களுடைய அதிபதி உங்களுக்குரிய ஆக சிறந்த சரியான பாதையை காட்டப் போகிறார். அதனால நீங்கள் எதற்கும் தயாராக இருங்கள். எது நடந்தாலும் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து வேறு ஒரு வீட்டுக்கு மாற வேண்டுமோ என்றாலும், அல்லது சில விஷயங்களை நீங்கள் என்னதான் செய்தாலும் மாற்ற முடியவில்லை என்றால் அதனை கையை விட்டு விடுவதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. அதனை இழுத்து பிடித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளைத்தான் தேடி கொடுக்கும். எனவே அதனையும் நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இவ்வளவு காலம் நீங்கள் தவறான மனிதர்களை நம்பியோ அல்லது தவறான தொழில்களில் முதலீடு செய்தோ நஷ்டங்களை நீங்கள் சந்தித்து கொண்டுமே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் வெளியில் சொல்வது, நான் எது செய்தாலும் எனக்கு நஷ்டமாத்தாம்பா ஆகுது, ஏன் இப்படி ஆகுதுன்னு கூட எனக்கு தெரியல, அப்படித்தான் நீங்கள் அனைவரிடமும் கூறியிருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன என்பது யாரிடமும் நீங்கள் கூறியிருக்க மாட்டீங்க. மற்றவன் சொல்வதை கேட்டு நான் என்னடா பண்ணுறது, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நீங்கள் சுயநலமாக அனைத்தையும் செய்யும் பொழுது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த தவறுகள் எல்லாம் நடந்திருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய ராசிநாதன் உங்களை ஒருபோதும் தவறான பாதையில் செல்ல அனுமதிக்க மாட்டார். இனிமே நீங்க யோசித்து சில செயல்களை செய்தீர்கள் என்றால் அதனால போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் வெற்றி என்பது நிச்சயமாக கிடைத்துவிடும். உங்களை உயர்த்தக்கூடிய உன்னதமான மனிதர்களுடைய தொடர்புகளும் உங்களுடைய தகுதிக்குரிய மாபெரும் தொழில் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் மிக நிச்சயமாக நடைபெறும். அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள வெற்றியை தேடி கொடுக்கும். உங்களின் உள்ளுணர்வு மிகவும் பலமடையக்கூடிய நாளாகவும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும், நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் உங்களை வெற்றியின் உச்சத்துக்கே அழைத்து செல்லக்கூடிய ஒரு தங்க பாதையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அனைவருமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடந்துவிடும். கடந்த காலங்களில் நீங்கள் எதை தொட்டாலும் தோல்வி அல்லது ஏமாற்றம் என்று உங்களுடைய வாழ்க்கையானது நகர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒட்டுமொத்த வாழ்விலும் தெளிவும் வெற்றியும் இரட்டை பிறவிகளைப் போல உங்களுடன் இணைந்தே பயணிக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கையில் அமைந்துவிட்டது. நீங்கள் செய்ய போகும் காரியங்களில் இருக்கும் சாதக பாதகங்களை முன்கூட்டியே கணிக்கும் அசாத்திய புத்தி கூர்மை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிப்படும். அந்த ஒரு புத்தி கூர்மையால் போதுமான அளவுக்கு வாழ்க்கையில நீங்க நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போகவும் ஆரம்பிப்பீங்க. இதனால் தொழிலிலோ அல்லது உத்தியோகத்திலோ உங்களை வீழ்த்த நினைக்கும் எதிரிகளின் சதி திட்டங்களை உங்களின் ஒற்றை புன்னகையால் சுக்குநூறாக உடைத்து எறியக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் தொடக்கூடிய ஒவ்வொரு காரியமும், நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு பெரும் லாபத்தையும் சமுதாயத்தில் மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். தோல்விகளே இல்லாத ஒரு தொடர் வெற்றி காலம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதனை எப்படியாவது நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு மாறிவிடும். இதெல்லாம் மாறுகிறதா, நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மிகவும் பலமடையக்கூடிய நாளாகவும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும், நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் உங்களை வெற்றியின் உச்சத்துக்கே அழைத்து செல்லக்கூடிய ஒரு தங்க பாதையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அனைவருமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடந்துவிடும். கடந்த காலங்களில் நீங்கள் எதை தொட்டாலும் தோல்வி அல்லது ஏமாற்றம் என்று உங்களுடைய வாழ்க்கையானது நகர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒட்டுமொத்த வாழ்விலும் தெளிவும் வெற்றியும் இரட்டை பிறவிகளைப் போல உங்களுடன் இணைந்தே பயணிக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கையில் அமைந்துவிட்டது. நீங்கள் செய்ய போகும் காரியங்களில் இருக்கும் சாதக பாதகங்களை முன்கூட்டியே கணிக்கும் அசாத்திய புத்தி கூர்மை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிப்படும். அந்த ஒரு புத்தி கூர்மையால் போதுமான அளவுக்கு வாழ்க்கையில நீங்க நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போகவும் ஆரம்பிப்பீங்க. இதனால் தொழிலிலோ அல்லது உத்தியோகத்திலோ உங்களை வீழ்த்த நினைக்கும் எதிரிகளின் சதி திட்டங்களை உங்களின் ஒற்றை புன்னகையால் சுக்குநூறாக உடைத்து எறியக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் தொடக்கூடிய ஒவ்வொரு காரியமும், நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு பெரும் லாபத்தையும் சமுதாயத்தில் மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும்.
தோல்விகளே இல்லாத ஒரு தொடர் வெற்றி காலம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதனை எப்படியாவது நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு மாறிவிடும். இதெல்லாம் மாறுகிறதா?